7th Standard English, Term 2, Unit 1, The Poem of Adventure. The poem book back answers பார்க்கலாம். Option A, read the lines and answer the questions. First one, deep inside the mountain, the adventures hide themselves. மலைகள் மலையின் உள்ளே ஆழம், சாகசங்கள் தங்களை மறைத்து கொள்கின்றன. ஆப்ஷன் ஏ, வேர் டு அட்வென்ச்சர்ஸ் ஹைடு, சாகசங்கள் எங்கே மறைகின்றன. ஆன்சர், அட்வென்ச்சர் ஹைட் டீப் இன்சைட் த மவுண்டைன், சாகசங்கள் மலையின் ஆழத்தில் மறைந்துள்ளன. செகண்ட் ஒன், தே ஆர் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ், அவை எல்லா வடிவங்களிலும் உள்ளன. தே ஆல் ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங், அவைகள் அனைத்துக்கும் ஒரு சிறந்த முடிவை கொண்டுள்ளன. ஆப்ஷன் ஏ, வாட் டு ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங், என்ன ஒரு சிறந்த முடிவை கொண்டுள்ளது. ஆன்சர், அட்வென்ச்சர் ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங், சாகசங்கள் ஒரு சிறந்த முடிவை கொண்டுள்ளன. தேர்ட் ஒன், வென் டு ஃபைட் ஃபார் எ ரைட்டியஸ் காஸ், ஒரு நியாயமான காரணத்திற்காக எப்போதும் போராட வேண்டும். ஒன் டிட் கெயின் கன்சிடரபிள் அப்ளஸ், ஒருவர் கணிசமான கைத்தட்டலை பெற்றார். ஆப்ஷன் ஏ, வென் வில் ஒன் கெட் அன் அப்ளஸ், ஒருவருக்கு எப்போது கைத்தட்டல் கிடைக்கும். ஆன்சர், ஒன் வில் கெட் அன் அப்ளஸ் வென் ஹி ஃபைட் ஃபார் எ ரைட்டஸ் காஸ், ஒருவன் ஒரு நியாயமான காரியத்திற்காக போராடினால் கைத்தட்டல் பெறுவான். Fourth question, and in fighting for their country, faith and king, மேலும் தங்கள் நாட்டுக்காகவும் நம்பிக்கைக்காகவும் அரசனுக்காகவும் போராடுவதில் நோபல் இம்ப்ரெஷன்ஸ் ஆன் பீப்புள்ஸ் மைண்ட் வுட் ரிங், மக்கள் மனதில் உன்னதமான பதிவுகள் ஒலிக்கும். ஆப்ஷன் ஏ, வாட் டஸ் நோபல் இம்ப்ரெஷன் மீன், உன்னத எண்ணம் என்றால் என்ன. ஆன்சர், இட் மீன்ஸ் ஹை ரிகார்டு, உயர்ந்த மரியாதை என்று பொருள். ஆப்ஷன் பி, ஹூ கேன் லீவ் எ நோபல் இம்ப்ரெஷன், உன்னதமான தோற்றத்தை யார் விட்டுவிட முடியும். ஆன்சர், த நைட்ஸ் ஹூ ஃபைட் ஃபார் தேர் கண்ட்ரி, ஃபெய்த் அண்ட் கிங் கேன் லீவ் எ நோபல் இம்ப்ரெஷன், தங்கள் நாட்டுக்காகவும் நம்பிக்கைக்காகவும் அரசனுக்காகவும் போராடும் மாவீரர்கள் உன்னதமான தோற்றத்தை ஏற்படுத்த முடியும். Fifth one, there are many legends based on their heroic exploits, அவர்களோட வீர சுரண்டலின் அடிப்படையில் பல புராண கதைகள் உள்ளன. A legacy of tales which have been told with much adroit, மிகவும் புத்திசாலித்தனத்துடன் சொல்லப்பட்ட கதைகளின் மரபு. ஆப்ஷன் ஏ, வாட் டஸ் த ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட் மீன், வீர சுரண்டல்கள் என்றால் என்ன. இட் மீன்ஸ் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ், சாகச நடவடிக்கைகள் என்று பொருள். ஆப்ஷன் பி, வாட் ஆர் லெஜெண்ட்ஸ், புராண கதைகள் என்றால் என்ன. லெஜெண்ட்ஸ் ஆர் த ஸ்டோரிஸ் ஹேண்டட் டவுன் ஃப்ரம் லாங் எகோ, புராண கதைகள் நீண்ட காலத்திற்கு முன்பு இருந்து வந்த கதைகள். ஆப்ஷன் பி, ஆன்சர் பிரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அட்வென்ச்சர், சாகசம் என்றால் என்ன. எ போல்ட் ஆர் எக்ஸைட்டிங் அண்டர்டேக்கிங் இஸ் கால்ட் அன் அட்வென்ச்சர், ஒரு தைரியமான அல்லது உற்சாகமான முயற்சி சாகசம் என்று அழைக்கப்படுது. செகண்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ் ஆஃப் எ நைட், ஒரு மாவீரனின் தோற்றத்தை விவரிக்கவும். ஆன்சர், எ நைட் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் போல்ட், he carries a sword or lance, he wears a shining armor, ஒரு மாவீரன் வலிமையான மற்றும் தைரியமானவர், அவர் ஒரு வாள் அல்லது ஈட்டியை எடுத்து செல்றாரு, ஒளிரும் கவசத்தை அணிந்துள்ளார். தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அட்வென்ச்சர், ஒரு சாகசத்தின் பண்புகள் என்ன. An adventure calls for courage and strength. It involves life and death struggle. It is aimed at a righteous cause. It involves love, glory, patriotism, goodness and sacrifice. ஒரு சாகசத்திற்கு தைரியம் மற்றும் வலிமை தேவை. இது வாழ்க்கையில் மற்றும்
இறப்பு போராட்டத்தை உள்ளடக்கியது. இது ஒரு நியாயமான காரணத்தை வந்து நோக்கமாக கொண்டிருக்கு. இது அன்பு, பொறுமை, தேசபக்தி, நன்மை மற்றும் தியாகம் ஆகியவற்றை வந்து உள்ளடக்கியது. Option C, think and answer. First question, why does the poet ask us to imagine that we have tiny wings on our back? நாம் முதுகில் சின்னஞ்சிறு இறக்கைகள் இருப்பதை கவிஞன் ஏன் வந்து இமேஜின் செய்ய சொல்கிறான்? We should attract the adventure into the patterns of habit. Adventure should become a part and parcel of our body. For that purpose, we should imagine that we have a tiny wings on our back. நாம் வந்து சாகசங்களை பழக்கத்தின் வடிவங்களில் வந்து ஈர்க்க வேண்டும். சாகசங்கள் வந்து நம் உடலின் ஒரு அங்கமாக மாற வேண்டும். அந்த நோக்கத்திற்காக நம்ம வந்து முதுகில் சிறிய ரெக்கைகள் இருப்பதாக நாம் வந்து கற்பனை செய்ய வேண்டும். செகண்ட் கொஸ்டின், why should we fight for righteous cause? நீதியான காரணத்துக்காக நாம் ஏன் போராட வேண்டும்? During the age of chivalry, the king fought for a righteous cause. They crushed down the evil doors and saved the damsel in distress. In the same way, we too should fight for a righteous cause. We should not hesitate to fight against injustice. வீரத்தின் காலத்தில் வந்து மாவீரன் ஒரு நியாயமான காரணத்துக்காக வந்து போராடினார். அவர் தீயவர்களை வந்து நசுக்கி துன்பத்தில் இருந்த பெண்ணை காப்பாற்றினார். அதுபோல் நாமும் நியாயமான நோக்கத்திற்காக போராட வேண்டும். அநீதிக்கு எதிராக போராட தயங்கக்கூடாது. ஆப்ஷன் டி, லிட்ரரி அப்ரிசியேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ஓல்ட், போல்டு. Then lance, romance. Chivalry, history. Cause, a palace. Glory, worthy. Maiden, laden. Blows, force. Death, breath. Your, for. Struggle, juggle. King, ring. Esteem, seem. Exploits, adroits. Wise, sacrifice. Again, when. Cause, pass. Second one, write down the alterated words. Or, all, and. ஃபர்ஸ்ட் ஒன், இணை சொற்கள் வந்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்களே, அதில் ஆர், ஆல், அண்டில் ஏ. எக்ஸலண்ட், எண்டிங். ஃபார் திஸ் ஒன் ஆல்சோ இ. தோஸ், தட், their. th. Then live, lives. li. World, way. w. Attract, adventures. a. You, your. you. And ask. Bounce, bit. Only, on. Fight for. They, themselves. On, off, opponents. ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிறதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். டிஃபையிங், டெத். as, abetted. yes, your. it, in. courage, came. there, this. fighting for faith. ages are held high. armor, all. there. tales, told. highlighting, human. virtue, wise. lesson, learned. those. and, again. and, acting. with, we. chivalry, shouldn't. Paragraph writing. First question, what does the poet say about adventures? சாகசங்களை பற்றி the poet வந்து என்ன கூறுறாரு? Adventures hide themselves deep inside the mountain. They have different forms and shapes. People who seek adventures look at the world in a special way. We should attract adventures into our habit. For that we should. சாகசங்கள் வந்து மலைக்குள் தங்களை வந்து மறைத்து கொள்கின்றன. அவங்க வந்து வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் வடிவங்களை கொண்டிருக்கு. சாகசங்களை விரும்புபவர்கள் வந்து உலகையும் ஒரு சிறப்பு வழியில் பார்க்கிறார்கள். சாகசங்கள் வந்து நம் பழக்கத்தில் வந்து ஈர்க்க வேண்டும். அதற்கு வந்து நாம் கண்களை வந்து மூடிக்கொள்ள வேண்டும். Closer eyes, we should ask adventures to come in and embrace us. We should imagine that we have tiny wings on our back.
We should remember that we may bounce a bit when we take a new step. இங்கே அதற்கு நாம் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். சாகசங்களை உள்ளே தழுவும்படி கேட்க வேண்டும். நம் முதுகில் சிறிய ரெக்கைகள் இருப்பதாக நாம் கற்பனை செய்ய வேண்டும். நாம் ஒரு புதிய அடியை எடுக்கும்போது சிறிது துள்ளலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். Second question, how did the knights in the age of chivalry involved themselves in adventure? போர் வீரன் காலத்தில் மாவீரர்கள் சாகசங்களில் தங்களை எப்படி ஈடுபடுத்தி கொண்டனர்? The knights in the age of chivalry were strong and bold. They carried a sword or a lance. They covered themselves with shining armor. The knights saw shocked romance. They were ready to fight for the righteous cause. They displayed their இந்த வீரப்படையின் வயதில் மாவீரர்கள் வலிமையாகவும் தைரியமாகவும் இருந்தனர். அவங்க வாள் அல்லது ஈட்டியை ஏந்தியிருந்தாங்க. அவங்க ஒளிரும் கவசத்தினால தங்களை மூடிக்கொண்டார்கள். மாவீரர்கள் valor, by doing so they were able to win the love of their lady love. The knights of olden days defied death. Their combat was a life and death struggle. Still they fought for their country and their king. Their adventures were aimed at goodness and sacrifice. மாவீரர்கள் காதல் தேடினாங்க. அவங்க ஒரு நியாயமான காரணத்திற்காக போராட தயாராக இருந்தாங்க. அவங்க தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தினாங்க. அவ்வாறு செய்வதன் மூலம் அவங்கள தங்கள் பெண் காதலின் அன்பை பெற முடிந்தது. பழைய நாட்களில் மாவீரர்கள் மரணத்தை எதிர்த்தார்கள். அவங்களோட போராட்டம் வாழ்வா சாவாங்கிற போராட்டமாக இருந்தது. இருப்பினும் அவங்க தங்கள் நாட்டிற்காகவும் அரசனுக்காகவும் போராடினாங்க. அவங்களோட சாகசங்கள் நன்மை மற்றும் தியாகத்தை நோக்கமாக கொண்டிருந்தது.